Good morning. So today we are starting with the portfolio. Today we are starting with what? Today we are starting with the portfolio. Okay. So first, what are the things which we are going to learn? What are things which we are going to learn from portfolio? Okay. இந்த போர்ட்ஃபோலியோல இருந்து ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து ஃபர்ஸ்ட் நான் பேசிடுறேன். அதுக்கப்புறமா வில் டீப் இன்டு கான்செப்ட்ஸ். ஓகே. ஃப்ரம் எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ், திஸ் சாப்டர் வில் ஃபெச் ஈஸிலி சம்வேர் அரௌண்ட் 16 to 18 மார்க்ஸ். சரியா? இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதே மாதிரி எந்த கொஸ்டின் இது வரும், எந்த கொஸ்டின்ல இந்த இது கேட்பாங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் கொஸ்டின் நம்பர் 6 6 தானே? கொஸ்டின் நம்பர் 6 கூட கிடையாது. கொஸ்டின் நம்பர் எஸ் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 5 will always be portfolio sum. Clear? Question number 5. Question number 5A and 5B. இது ரெண்டுமே என்னது? இது ரெண்டுமே போர்ட்ஃபோலியோ சம்ஸ். பக்கா? இப்போ அதில் என்ன டிஃபரன்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் மாடல்ஸ் கேட்பாங்க, இதில் போர்ட்ஃபோலியோவில் என்னென்னலாம் கேட்பாங்கன்னா, சம்டைம்ஸ் தே வில் ஆஸ்க் அபவுட் பீட்டா கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோட பீட்டா. சரியா? அதுக்கப்புறம் சில ஷேர்ஸை வித்துட்டா இப்போ ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ என்னன்னா, வாட் யூ மீன் பை போர்ட்ஃபோலியோ? ஸோ போர்ட்ஃபோலியோனா குரூப் ஆஃப் அசெட்ஸ் வி ஹவ் அக்யூமுலேட்டட். அதான் போர்ட்ஃபோலியோ. சரியா? ஒரு போர்ட்ஃபோலியோவில் சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்கும் இருக்கும், டெட்டும் இருக்கும். அந்த ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக் இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக ஃபார்மா கம்பெனி ஸ்டாக்கு, ஆர் எல்ஸ் ஐடி கம்பெனி ஸ்டாக்கு, தென் எஜுகேஷன் செக்டர் ஸ்டாக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோனால என்னது? போர்ட்ஃபோலியோனா குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் அண்ட் விச் ஷுட் பி டைவர்சிஃபைட். விச் ஷுட் பி வாட்? விச் ஷுட் பி டைவர்சிஃபைட். சரியா? தட்ஸ் இட். நவ் இப்போ பாருங்க சார், வை வி நீட் டு டூ போர்ட்ஃபோலியோ, வை நீட் டு டூ திஸ் டைவர்சிஃபிகேஷன்? மெயினாக ரிஸ்க் மிட்டிகேஷன். ரிஸ்க் மிட்டிகேஷன் ஒரு ரீசன். ரெண்டாவது மேக்ஸிமைஸ் ரிட்டர்ன். மேக்ஸிமைஸ் என்னது? மேக்ஸிமைஸ் ரிட்டர்ன். எதுக்காக நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்றது ஒன்று படிக்கணும்? ஏன் எல்லாத்தையும் ஒரே ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா, திஸ் இஸ் த ரீசன். ஒன்று ரிஸ்க் மிட்டிகேஷன். ஒரு இண்டஸ்ட்ரி பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணா இன்னொரு இண்டஸ்ட்ரி பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும். பெட்டர் எக்ஸாம்பிள் குட் பி வாட்? பெட்டர் எக்ஸாம்பிள் குட் பி கோவிட் டைம்ல ஆல் தி ஸ்டாக்ஸ் வேர் டவுன், பட் ஃபார்மா கம்பெனி ஸ்டாக்ஸ் வேர் ஹை. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபார்மா கம்பெனி ஸ்டாக் ஒன்று கூட வச்சிலன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ரெட்டாக காமிச்சிருக்கும். எல்லாமே ரெட்டாக காமிச்சிருக்கும். க்ரோலே இல்லை வாட் எவர் த ஆப் யூஆர் யூசிங், எல்லா ஆப்லேயுமே போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு என்ன காமிச்சு? ரெட்டாக காமிச்சிருக்கும். யார் காப்பாற்றிருப்பானா? இந்த ஃபார்மா கம்பெனி தான் காப்பாற்றிருக்கும். சரியா? சின்ஸ் யூ ஹவ் டைவர்சிஃபைட் யுவர் போர்ட்ஃபோலியோ, யூ ஹாவ் மிட்டிகேட்டட் யுவர் ரிஸ்க். ஓகே. கோவிட் டைம்ல, நார்மல் டைம்ல யூ வில் மேக்ஸிமைஸ் த ரிட்டர்ன். யூ வில் மேக்ஸிமைஸ் வாட்? யூ வில் மேக்ஸிமைஸ் த ரிட்டர்ன். கிளியர்? ஓகே. இப்போ இப்போ இதுக்கான பேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே செட் பண்ணி வச்சிட்டோம். நான் சொல்றது டெமோ 1 இருக்குல்ல, அதுலேயே நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ லெட் ஸ்டார்ட். அப்போ ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோனா ஒன் லாஸ்ட் டைம் ரிவிஷன் என்னது? மேக்ஸிமம் லெவல் ஆஃப் ரிட்டர்ன் எனக்கு கிடைக்கணும் வித் மினிமம் ரிஸ்க். அக்ரி? ஸோ போர்ட்ஃபோலியோனா சிங்கிள் லைன்ல சொல்லணும் அப்படின்னா, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இன்வால்வ்ஸ் ஆப்டிமைசேஷன் ஆஃப் மிக்ஸ். போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் என்னது? போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னா ஆப்டிமைசேஷன் ஆஃப் மிக்ஸ். ஆப்டிமைசேஷன் ஆஃப் என்னது? ஆப்டிமைசேஷன் ஆஃப் மிக்ஸ். என்ன மிக்ஸு? மிக்ஸ் ஆஃப் எனக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கணும், ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். இந்த மிக்ஸ் கரெக்டாக கண்டுபிடிக்கும். எந்த மிக்ஸில் எனக்கு ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். ஓகே. இப்போ இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக என்ன படித்தோம்? டைவர்சிஃபிகேஷன். என்ன படித்தோம்? டைவர்சிஃபிகேஷன். ஸோ இப்போ டைவர்சிஃபிகேஷன்னா என்னது?
ஆல்ரெடி பார்த்தது. யூ ஹாவ் டு இன்வெஸ்ட் இன் மல்டிபிள் சோர்சஸ், மல்டிபிள் கைண்ட் ஆஃப் அசெட்ஸ். தென் இந்த டைவர்சிஃபிகேஷன்ல இருந்து இந்த கான்செப்ட் தான் என்னது, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணது. என்ன ரிஸ்க், என்ன ரிஸ்க்? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். என்ன ரிஸ்க்? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். தென் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் டே ஒன்லேயே வந்து we have discussed in depth. ஓகேவா? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அண்ட் சிஸ்டமேட்டிக்னா என்னது ஞாபகம் இருக்கா? வந்துட்டீங்களா? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் டைவர்ஸ் பண்ண முடியுமா? டைவர்சிஃபை முடியாது. பண்ண முடியுமா? முடியாது. பண்ண முடியாது. அண்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் டைவர்சிஃபை பண்ண முடியும். கிளியர்? பிகாஸ் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ன்றது நாட் only ஃபார் யூ, இட் இஸ் ஃபார் த என்டையர் இண்டஸ்ட்ரி. எக்ஸாம்பிள், ஸ்டீல் இண்டஸ்ட்ரி. திடீர்னு ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் ஏதோ வந்து ரா மெட்டீரியல் தட்டுப்பாடு ஆகுது அப்படின்னா அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இட் வில் அஃபெக்ட் எவ்ரி ஒன். எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இவி பேட்டரிஸ். இவி பேட்டரிஸில் வந்து அந்த பேட்டரிஸ் லித்தியம் பற்றாக்குறை ஆயிடுச்சுன்னா எல்லாமே காலி. ஓகே, புரியுது? ஸோ சிமிலர் எக்ஸாம்பிள்ஸ். தென் கொஞ்சம் தியரி பார்க்கலாம், அதுக்கப்புறம் வில் ஸ்டெப் இன் டு ஸ்லோலி வில் இன்க்ரீஸ் த பேஸ். ஓகே, இப்போ நம்மளோட கோல் இங்க என்னது? வாட் இஸ் அவர் கோல்? வாட் இஸ் அவர் கோல்? இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் அவர் கோல் அப்படின்னா, we have to find the combination of assets. We have to find what? Combination of asset. Combination of what? Another combination of asset that deliver highest expected return. That deliver highest rate of return. Highest rate of return with another or lowest risk. Lowest risk. இது சொன்னது யாரு? சார் நீங்க தான் சார் சொன்னீங்க. இல்லை, நான் சொல்லல. இது சொன்னது தான் வந்து மார்க்கோவிட்ஸ். இது சொன்னது யாரு? மார்க்கோவிட்ஸ். கிளியர் இது வரைக்கும்? இப்போ போர்ட்ஃபோலியோனா என்ன பண்ண போறோம்ன்றது ஒரு ஐடியா கிடைச்சது, ப்ரீஃப் ஐடியா. ஸோ திஸ் இஸ் போர்ட்ஃபோலியோ. இப்போ ரெடி வரலையா? சரி, இருக்கா ஹரிஷ்? ஓகே ஓகே, சரி சரி. அப்போ அந்த பரத் வரலையா? ஆமா, ஃபோன் பண்ண அவர் எடுக்கல. நல்லதா, ஓகே. இது வந்து புதுசா ஒருத்தர் ஜாயின் பண்றேன்னாரு. ஓகே, காலமத்தில் ஒரு வேற ஒரு நபர் கூட பேசிட்டு இருக்கிறாரு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, ஓகே ஓகே. இப்போ அடுத்தது வந்து லெட் ஸ்டார்ட். போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். Portfolio risk and return. How we can measure? How we can measure portfolio portfolio risk and return, and another return. Okay, start பண்ணலாமா? How will you measure? First measure பண்ணாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். How will you measure portfolio return and risk? ஓகேவா? சரி, இப்போ எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோன்றது என்னது? எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன், இந்த ரிட்டர்ன் இருக்குல்ல, ரிட்டர்ன் ஆஃப் போர்ட்ஃபோலியோன்றது வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் அசெட்ஸ். என்னது? இங்க போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன். எதோட ரிட்டர்ன்? போர்ட்ஃபோலியோடது. இண்டிவிஜுவல் ரிட்டர்ன் கிடையாது. போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம்னா, வெயிட்டட் ஆவரேஜ். என்ன ஆவரேஜ்? வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் அசெட்ஸ். வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் இண்டிவிஜுவல் அசெட்ஸ். கிளியர்? ஸோ அதுக்கு ஒரு ஃபார்முலா. அது ஃபார்முலா எழுதணும்னு அவசியமும் கிடையாது. பேசிக் காமன் சென்ஸ் ஆட் பண்ணாலே வி கேன் ஃபைண்ட் இட். என்ன ஃபார்முலா? வெயிட் ஆஃப் ஏ, அதுக்கப்புறம் அதோட ரிட்டர்ன், ரிட்டர்ன் ஆஃப் ஏ. ஓகே, போர்ட்ஃபோலியோல இப்போ 3 அசெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 ஸ்டாக் இருக்கு, ஸ்டாக் ஏ, ஸ்டாக் பி, ஸ்டாக் சி. அப்போ ஸ்டாக் ஏ அதோட வெயிட் எவ்வளோ, தென் அது கொடுக்குற ரிட்டர்ன் பிளஸ் வெயிட் ஆஃப் பி, ரிட்டர்ன் ஆஃப் பி, பிளஸ் வெயிட் ஆஃப் சி, ரிட்டர்ன் ஆஃப் சி. கிளியர்? இப்போ இதுதான் உங்க புக்ல எப்படி எழுதியிருப்பாங்க, இப்படி எழுதியிருப்பாங்க. புரிய புரியாது வேற. வெயிட் ஆஃப் ஏ ஆர் ஏ, வெயிட் ஆஃப் பி ஆர் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க.
புரியுதா? மீனிங் என்னன்னா சமேஷன் அர்த்தம். ஈஸி தானே, ரிட்டன் எதுவும் கஷ்டம் இல்லையே. குயிக்காக ஒரு சம் கொடுக்குறப்ப போட்டுடுறீங்களா? டக்குன்னு போடுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி சம். சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து அசட் ஏல அசட் ஏ அசட்டு பி இருக்கு. ஓகேவா? 60%, 40%. ரிட்டர்ன் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 12%, 10%. What is the expected portfolio return? டக்குன்னு 11.2. 11.2. சிம்பிள் ரைட்? சிம்பிள் ரைட். ம். டாபிக் என்னது? வெரி குட். 11.2 எல்லாருக்கும் வருதா? ஹை விஷால், குட் மார்னிங். Welcome to our class. Morning, bro. Yeah, Yes, thanks. yes, yes. Just now you have started. Yeah. ஓகேவா? We can join. இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதுன்னா குயிக்காக சொல்கிறேன். Okay. இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண பெருசாக இல்லை. ஹியர் போர்ட்ஃபோலியோவில் we will learn மெயினாக வந்து we will give importance for two things. ஒன்று வந்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். ஸோ போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்த்தோம். எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது வந்து வெயிட்டட் ஆவரேஜ் அசெட்டு, அந்த அசட்டோட வெயிட் என்னது, தென் அந்த அசெட் ரிட்டர்ன், weight of another asset, weight of another asset return. ஸோ அதை வச்சு போட்டோம்னா we will get weighted, we will get a return of the portfolio. Return of what? Return of the portfolio. Easy. Okay, this sounds easy, right? இது இருந்தால் பார்த்தோம். இப்போ அர்த்தத்துலேருந்து நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோ. Okay. இப்போ இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஓகே. ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு வெத்த கிடையாது. பட் நம்ம என்ன எழுதியிருக்கோம் இங்க? we have to find out measure portfolio risk and return. ரிட்டர்ன் ஓகே, இப்போ ரிஸ்க். இப்போ வந்து என்னது? ரிஸ்க் கண்டுபிடிச்சலாமா? இப்போ இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ரிஸ்க் நம்ம எதை டினோட் பண்ணுவோம்? எது வந்து ரிஸ்க் டினோட் பண்ணோம்? Standard deviation. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எதுலேருந்து வரும்? ஸ்கொயர். ஸோ ரிஸ்க் வந்து வேரியன்ஸ்னாலும் ரிஸ்க் தான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாலும் ரிஸ்க் தான். அந்த ரிஸ்க்கை நீங்கள் ஸ்கொயர் டேர்மில் சொன்னால் அது வந்து என்னது? வேரியன்ஸ். ஸ்கொயர் டேர்மில் இல்லாமல் அது ரூட் பண்ணி சொன்னீங்கன்னா அது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். அப்போது ரிஸ்க்கை டினோட் பண்ணுறது வேரியன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸ்கொயர் டேர்ம்ஸில் இருந்துச்சுன்னா அது வேரியன்ஸ், அது ரூட் எடுத்து இருந்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். அவ்வளோதான். ஓகேவா? அப்போது வேரியன்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ, வேரியன்ஸ் ஆஃப் என்ன தேவை நம்மளுக்கு? போர்ட்ஃபோலியோ தேவை. கரெக்டாக? வேரியன்ஸ் ஆஃப் என்ன தேவை? போர்ட்ஃபோலியோ தேவை. அக்ரி வித் மீ? இப்போ ஈக்குவல் டு, அப்போ வேரியன்ஸ் ஆஃப் போர்ட்ஃபோலியோ நான் எப்படி கண்டுபிடிப்பேன் சார் அப்படின்னா, சேம் இதே தான் இதுக்கும். வெயிட்டு என்னது? வெயிட்டு வெயிட் ஆஃப் ஏ, வெயிட் ஆஃப் என்னது? ஏ ஸ்கொயர் பண்ணிக்கும். சரியா? ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம்? ஏன்னா நமக்கு வேரியன்ஸ் தேவை. ஏன் ஸ்கொயர் பண்ணுறோம்? வேரியன்ஸ் தேவை. சரியா? நவ் வெயிட்டு இன்டு வாட் we are trying to do இங்க, we are finding out risk. we are finding out risk. இப்போ இங்க பாருங்களேன், ரிட்டர்னுக்கு என்ன பண்ணோம்? ஏவோட வெயிட்டும் ரிட்டர்ன் ஆஃப் ஏ, ஏவோட வெயிட்டும் ரிட்டர்ன் ஆஃப் ஏவும் கன்சிடர் பண்ணும். கரெக்டா? அப்போ அதே மாதிரி ரிஸ்க் கண்டுபிடிக்கிறது ஏவோட என்ன கண்டுபிடிப்போம்? ஏவோடது என்ன கன்சிடர் பண்ணுவோம்? ஏவோட ரிஸ்க் கன்சிடர் பண்ணுவோம். அக்ரி வித் மீ இது வரைக்கும்? பக்கா? தென் சே ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்று இருக்குது. ரெண்டு, ஆப்வியஸ்லி ரெண்டோ இல்லை மூணோ இருக்கும். அதுக்கு மேலேயும் இருக்கும், அதுக்கு மேலே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வராது. சரியா? இப்போ அடுத்தது வெயிட் ஆஃப் பி ஸ்கொயர் இன்டூ, இங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரிஸ்க். இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம்? ரிஸ்க். கிளியர் இது வரைக்கும்? என்னாச்சு டிஃபிகல்ட்டி? இப்போ திஸ் ஃபார்முலா இட்ஸ் லைக் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் வந்து இது வரும். அந்த மாதிரி தான் இது வந்து வரும். ஓகேவா? Now, இப்போ லெட்ஸ் எக்ஸ்பேண்ட் திஸ் ஃபார்முலா, தென் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். சரியா? இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபுல்லாக எழுதிடலாம், தென் வில் அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக். ப்ளஸ் ப்ளஸ் என்னது? ப்ளஸ் 2 weight of 1, weight of weight of A, weight of B, weight of A, weight of B. சரியா? தென்
ரிஸ்க் என்னது ரிஸ்க் ஆஃப் ஏ ரிஸ்க் ஆஃப் பி. தென் இங்க வர்றது தான் வந்து என்னது இங்க வர்றது தான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். இது பேர் என்னது இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். இதுதான் வந்து புதுசு. இது வரைக்கும் பார்த்தோம்னா நார்மல் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இருக்குல்ல. இங்க ஏ வந்து நீங்க வெயிட்னு எடுத்துக்கோங்க, சரியா? பியை வந்து ரிட்டன் எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முலா கிடையாது, இந்த ஃபார்முலா ஜஸ்ட் கைண்ட் ஆஃப் சொல்றேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab மாதிரி இருக்கும் இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன். என்னது கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன். ஸோ கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன் என்னது? வாட் யூ மீன் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன்? எனி ஐடியா? சரி, கோரிலேஷன் என்ன? வாட் யூ மீன் கோரிலேஷன்? அந்த மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கும் இந்த ஷேர் மூவ்மெண்ட்டுக்குமா? எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து அசட் ஏ வந்து 60%, 40%. அங்கே என்ன கண்டுபிடிச்சிடணும்? ஸோ உங்களுக்கு வந்து வேரியன்ஸ் வந்து எவ்வளோ வரும்? 4% வரும். அசட் பிக்கு எவ்வளோ வரும்? 2.25% வரும். எதுக்கு? மேலத்துக்கு. ஸோ காரலேஷன் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 0.6. இது கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாமா? இதை கொஞ்சம் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாமா? இது வரைக்கும் ஓகே உங்களுக்கு? இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம்? ரிட்டர்ன் படிச்சிருக்கோம். அண்ட் தென் ரிஸ்கில் போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்கு இப்படி கண்டுபிடிக்கணும் மட்டும் தான் எழுதியிருக்கும். இதுக்கான லாஜிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இதுக்கான லாஜிக் வந்து கிளியர். ஏன் இங்கே வந்து இது வருது, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வருதுன்னா பிகாஸ் இங்கே நம்ம ரிஸ்க்கை மெஷர் பண்ணுறோம். ஸோ ரிஸ்க்கை எந்த மெஷர்லேயே பண்ணலாம், எதுலேயும் பண்ணலாம். வேரியன்ஸ்லேயும் பண்ணலாம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வேரியன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போட முடியும். வேரியன்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சாதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே போட முடியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேரியன்ஸ் டேர்மில் கண்டுபிடிச்சிடும். அதுக்கப்புறம் வில் rotate to you'll get it standard deviation. போர்ட்ஃபோலியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கேட்டால் ரூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். அந்த ரூட் எப்படி வரும்னு ஸ்கொயர் இன்சைட் போச்சுன்னு ரூட் ஆகிடும். சரியா? ஓகே, இப்போ பாருங்க. இப்போ வில் டேக் ஒன் எக்ஸாம்பிள், ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸாம்பிள். சரியா? ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸாம்பிள் என்னது? சே ஃபார் எக்ஸாம்பிள் அசட் ஏ, அசட் ஏ, அசட் பி. அசட் ஏ என்னது? அசட் பி. சரியா? இப்போ பாருங்க, அசட் ஏவோட வெயிட் 0.6, இதோட 0.4. இது வந்து என்னது? வெயிட். இது வந்து என்னது? ரிட்டர்ன். இது வந்து என்னது? ரிட்டர்ன். 20%, 15%. சரியா? இப்போ இது ரெண்டுத்துக்கு இருக்கிறதுன கோரிலேஷன், இது ரெண்டுத்துக்கும் இருக்கான கோரிலேஷன் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0.6, 0.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதை பற்றின டிஸ்கஷனும் ஃபர்தராக வரும். இதை பற்றின டிஸ்கஷனும் ஃபர்தராக வரும். ஹேஸ் ஆஃப் நோ என்ன சொல்கிறோம் அது மட்டும் கேட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் வாட் வி வில் டூ? இந்த ஃபார்முலா படி போடலாமா? இப்போ இது என்னது? இது வந்து இங்க நான் ஆர்ன்னு போடுறது ஆன்னா ரிட்டர்ன் கிடையாது, இங்க ரிஸ்க். தட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். தட் இஸ் என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகே, இப்போ இந்த ஃபார்முலா ஃபிட் பண்ணுங்க. 0.6 ஸ்கொயர், கரெக்டா? தென் 0.2 ஸ்கொயர். அக்ரி வித் மீ? இது வரைக்கும் இது வந்து ஏக்கானது, இது வந்து எதுக்கானது? ஏக்கானது. ஃபர்ஸ்ட் இது. செகண்ட், நான் இந்த ஃபார்முலா பிரேக் டவுன் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கிறோம், தென் இது, தென் இது. சரியா? நவ் லிசன், இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு. செகண்டுக்கு 0.4 ஸ்கொயர், 0.15 ஸ்கொயர். கரெக்டா? புரியுது? நவ் தேர்டுக்கு என்னது? 2 இன்டூ 0.6 இன்டூ 0.4 இன்டூ 0.20 இன்டூ 0.15 இன்டூ 0.6 இன்டூ என்னது? 0.6. கிளியர்? ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எவ்வளோ வரும்? how much you will get? 0.0144. கரெக்டா? இதோடது எவ்வளோ வரும்? 0.0036. கிளியர்?
தென் இதோட எவ்வளோ வரும்? 0.01728. If you solve this, if you solve this, you will get how much? You will get this much. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும்? You will get 0.03528. ஓகே, நம்மளுக்கான என்ன தேவை? போர்ட்ஃபோலியோட ரிஸ்க் தேவை, வேரியன்ஸ் தேவையில்ல, ரிஸ்க் இன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டேர்ம்ஸ் தேவை. அப்போ இஃப் யூ ரூட் இட், யூ வில் கெட் இட். ஹவு மச்? ரூட் பண்ண எவ்வளோ வருதுன்னு பாருங்க. Zero point 1878. 0.1878. 1878. ஸோ இது எப்படி எழுதலாம்? பர்சன்டேஜில் எழுதுனா 18.78%. இந்த எக்ஸாம்பிள் எழுதியாச்சா? ஓகே, காப்பி பண்ணியாச்சா எல்லாரும்? Fine. Done with this. இப்போ இது வந்து யார் சொன்னது மாதிரி போட்டிருக்கோம்? Who told this? இப்போ இது போட்டிருக்கோம் இல்லையா? இப்போ இது போட்டது வந்து who suggested this or who invented this formula? மார்க்கோவிட்ஸ். ஏன் வந்து மார்க்கோவிட்ஸ் நான் இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்? இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து அந்த மாதிரி படிச்சது கிடையாது. பட் இங்கே வந்து we have to do. இங்கே வந்து we have to do. சரியா? ஏன்னா சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அன்சிஸ்டமேட்டிக் கண்டுபிடிக்க வேண்டிய இடத்துல சம்டைம்ஸ் வந்து இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்போ நம்ம வந்து we have to find out written using மார்க்கோவிட்ஸ். ஜஸ்ட் இதை மைண்டில் வச்சுக்கோங்க, அது வரும்போது நான் சொல்கிறேன். இந்த ஃபார்முலா இஸ் இன்வென்டட் பை மார்க்கோவிட்ஸ். கிளியர் இது வரைக்கும்? ஓகே, தென் இப்போ அடுத்தது. டோன்ட் வரி, ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் வி வில் டூ. ஃபர்தர் டிஸ்கஷன்ஸ் வி வில் டூ. சரியா? லைக் சம்ஸ் வர வர இனிமே வி வில் டிஸ்கஸ் இன் டெப்த். ஓகே, இப்போ இது வரைக்கும் ஆரம்பிச்சது இப்போ வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் படிச்சிருக்கோம். ரிட்டர்னு, ரிஸ்க். போர்ட்ஃபோலியோட ரிட்டர்ன், போர்ட்ஃபோலியோட ரிஸ்க். போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் கண்டுபிடிக்கிறது வெயிட்டை வச்சு சிம்பிளாக கண்டுபிடிச்சிடும். போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்கும் வெயிட்டை வச்சு தான் கண்டுபிடிப்போம். பட் வி வில் செக் ஃபார் த காரலேஷன். அந்த காரலேஷனோட இம்பாக்ட் அதில் வந்து வி ஹாவ் டு கன்சிடர். அவ்வளோதான். இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஆல்ரெடி படிச்சது, பட் வி ஹாவ் டு லேர்ன். என்னது? சிஏபிஎம். சிஏபிஎம் கிளியரா? இதை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லிட்டேன். ஸோ ஐ டோன்ட் ரிப்பீட் இட். ரிஸ்க் ஃப்ரீ ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப். ஸோ வாட் டஸ் இட் மீன்? வாட் டஸ் இட் மீன் அப்படின்னா, ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டை விடவும் யூ வில் எக்ஸ்பெக்ட் எக்ஸ்ட்ரா. ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டனை விடவும், அதாவது ஈக்விட்டி, காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? எனக்கு வந்து ரிஸ்க் ஃப்ரீயை விட எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். ரிஸ்க் ஃப்ரீயை விட எனக்கு என்ன வேணும்? ரிஸ்க் ஃப்ரீயை விட எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும். ஸோ எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேணும்? ஃபார் தட் வாட் யூ ஹவ் டு டூ? யூ ஹவ் டு இன்வெஸ்ட் இன் மார்க்கெட். ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. தென் எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிடைக்கும்? திஸ் மச் எக்ஸ்ட்ரா யூ ஆர் எக்ஸ்பெக்டிங். 8%. எனக்கு வந்து 16% ரிட்டர்ன் வேணும். எனக்கு வந்து எவ்வளோ வேணும்? 16%. அப்போ எக்ஸ்ட்ரா எவ்வளோ? 8%. எக்ஸ்ட்ரா எவ்வளோ? 8%. பட் அதில் வந்து என்ன இருக்குது? ரிஸ்க் ஃபேக்டர் இன்க்ளூட் ஆயிருக்கு. அதை கன்சிடர் பண்ணுறதுக்காக தான் வந்து வாட் வி வில் டூ, அதை கன்சிடர் பண்ணுறதுக்கு வில் டூ மல்டிப்ளை வித் பீட்டா. சரியா? போட்டோம்னா வி வில் கெட் காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி. கிளியர்? அதுவுமே வந்து போர்ட்ஃபோலியோக்கு இம்பார்ட்டன்ட். எங்கே வரும் அதெல்லாம் நம்ம வில் டிஸ்கஸ். சரியா? பட் சிஏபிஎம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிளியர் இது வரைக்கும்? ரெண்டாவது கான்செப்ட் இது. தென் வேணா நம்பரிங் கூட. மூணாவது என்னதுன்னா, எஃபிஷியன்ட் ஃப்ரான்டயர் அண்ட் மார்க்கோவிச் போர்ட்ஃபோலியோ தியரின்னு அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அப்படின்னு என்ன இருக்கு? ஒரு தியரி இருக்கு. சரியா? ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். எஃபிஷியன்ட் ஃப்ரான்டயர். என்ன ஃப்ரான்டயர்? எஃபிஷியன்ட்
ஃப்ரான்டயர் அண்ட் மார்கோவிச் போர்ட்ஃபோலியோ. மார்கோவிச் என்னது? மார்கோவிச் போர்ட்ஃபோலியோ. ஓகேவா? இந்த எஃபிஷியன்ட் ஃப்ரான்டயர் இருக்குல்ல, எஃபிஷியன்ட் ஃப்ரான்டயர். ஸோ வாட் யூ மீன் பை எஃபிஷியன்ட் ஃப்ரான்டயர்? எனி ஐடியா? எஃபிஷியன்ட் ஃப்ரான்டயர்னு என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஒரு செட் ஆஃப் என்னது? போர்ட்ஃபோலியோ. அதுக்கான ரிஸ்க் வந்து 2ன்னு கொடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரிஸ்க் 2ன்னு இருக்கும்போது வாட் இஸ் த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ரிட்டர்ன் வி கேன் எக்ஸ்பெக்ட்? அதுதான் எஃபிஷியன்ட் ஃப்ரான்டயர். ஜஸ்ட் தியரட்டிக்கலாக கேட்டுட்டு விட்டுருங்க. எஃபிஷியன்ட் ஃப்ரான்டயர்னா வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட்? வாட் டஸ் இட் ரெப்ரசன்ட் அப்படின்னா செட் ஆஃப் ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ. என்ன போர்ட்ஃபோலியோ? ஆப்டிமல் போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பர்டிகுலர் கிவன் ரிஸ்க்ல மேக்ஸிமம் ரிட்டர்ன் எவ்வளோ கொடுக்கும்? செட். சரியா? இப்போ இது வந்து மார்க்கோவிட்ஸ் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கோவிட்ஸ் என்ன சொல்றாருன்னா, எப்படி வந்து ஒரு அசெட் வந்து நீங்க கம்பைன் பண்ணா வித் டிஃபரெண்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரான்டயர் கிரியேட் பண்ண முடியும். தியரி புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓரளவு கேட்டுட்டு வில் மூவ் ஆன். ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்ல வில் டிஸ்கஸ் ஈவன் மோர் ஃபர்தர். சரியா? தென் இப்போ அடுத்தது இது இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து என்னது? அடுத்தது இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் என்னது? ஏபிடி, ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரி. என்ன தியரி? ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரி. ஆர்பிட்ரேஜ்னா என்னது? எனி ஐடியா? கடன் வாங்கி வித்து திருப்பி அந்த கடனை ரீபே பண்றது. இன்டர்ல. ஓகே ஃபைன், கரெக்டாக தான் கிட்டத்தட்ட. எனி அதர் ஆன்சர்? வாட் யூ மீன் பை ஆர்பிட்ரேஜ்? செக்யூரிட்டியோட ரிட்டர்ன் சொல்லலாம். என்னது? கேட்கல சார். ரிட்டர்ன் ஆஃப் செக்யூரிட்டி. ரிட்டர்ன் ஆஃப் செக்யூரிட்டி. ஓகே, மீனிங்? மீனிங் இந்த சென்ஸ் இப்போ சிஏபிஎம் எப்படி இருக்கோ அதுக்கு அப்படியே ஆல்டர்னேட்டிவா இது பண்ணுவோம். இல்லை வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. இருங்க, இப்போ சொல்லுங்க. சிஏபிஎம்க்கு அப்படியே ஆப்போசிட் மாடல், லைக் எக்ஸாக்டா அதுக்கு இந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் ஐடி எக்ஸாக்ட். ஓகே, சிஏபிஎம்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட் மாடல்ன்றீங்களா? யா. ஓகே ஃபைன். சிஏபிஎம்மோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் கிடையாது, சிஏபிஎம்மோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன். ஓ ஓகே. வில் டெல் ஹவு. நீங்க பாருங்க. ஸோ சிஏபிஎம்மோட இது வந்து என்ன மாடல்? இது வந்து எக்ஸ்டெண்ட் வெர்ஷன். எக்ஸ்டெண்ட் வெர்ஷன்னா இட் வில் கன்சிடர் மல்டிபிள் ஃபேக்டர். கீவேர்டு என்னது? இட் வில் கன்சிடர் மல்டிபிள் ஃபேக்டர். மல்டிபிள் ஃபேக்டர்னா என்னது? ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த ஃபேக்டர்னா என்னது? இட் வில் கன்சிடர் மல்டிபிள் ஃபேக்டர். சரியா? எது? ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரின்றது வந்து இட் வில் கன்சிடர் மல்டிபிள் ஃபேக்டர். ஓகே, ஸோ அந்த மல்டிபிள் ஃபேக்டர் என்னென்னது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் வந்து கண்டுபிடிக்கணும். சிஏபிஎம்ல என்ன பண்ணுவோம்? சிம்பிளா ஆர்எஃப் பிளஸ் பீட்டா இன்ட்டு ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் முடிச்சு விட்ருவோம். கரெக்டா? அதோட வில் கம்ப்ளீட். பட் we have to consider some other factors also. When you're expecting the return, we have to consider some other factors also. Go back to day one. Go back to day one demo. What are the factors? Risk, systematic risk and systematic risk பத்தி டிஸ்கஸ் பண்ணுமா? அல்ல systematic risk we have discussed many points. என்னென்ன பாயிண்ட்ஸ்? ட்ரம்போட டாரிஃப், கோவிட், தென் War. வந்து இன்ஃப்ளேஷன், இன்ஃப்ளேஷன், வார், war coupon rebellion. So all those War. things we have discussed. பேண்டமிக். எக்ஸாக்ட்லி, பேண்டமிக். ஸோ அது எல்லாத்தையும் தான் இங்க கொண்டு வரப்போம். அப்போ ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரி படி நம்ம எப்படி வந்து எக்ஸ்பெக்டட் கண்டுபிடிப்போம்னா, அகைன் we will start with RF, no doubt. We will start with what? We will start with RF, but we'll consider other factors also. என்னென்ன factors? Say for example, inflation ஒரு factor. என்னது? இன்ஃப்ளேஷன். ஸோ அப்போ இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிப்போம். இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிப்போம்னா கொடுத்துருவாங்க அவங்க. இன்ஃப்ளேஷனை கன்சிடர் பண்ணுவோம். இன்ஃப்ளேஷனுக்கு ஆப்வியஸ்லி என்ன இருக்கும்? பீட்டா ஃபேக்டர் இருக்கும். இன்ஃப்ளேஷனுக்குன்னு ஒரு பீட்டா ஃபேக்டர் இருக்கும். கிளியர்? தென் அடுத்து வேற என்ன இருக்கும்? மேபி வேற என்ன ஃபேக்டர் இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு ஃபேக்டரா இருக்கும். என்னது? இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதுக்குமே பீட்டா இருக்கும். அதுக்குமே என்ன இருக்கும்? பீட்டா இருக்கும். கிளியர் இது வரைக்கும்? வேற என்ன இருக்கலாம்?
வாட் குட் பி growth, இன்னொரு ஃபேக்டர் குட் பி growth, ப்ரொடக்டிவிட்டி growth. ஸோ இது மாதிரி மெனி ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். அப்போ இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் கன்சிடர் பண்ணி கண்டுபிடிக்க தான் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன். எதுபடி? ஆஸ் பர் arbitrage pricing theory. கிளியர்? எனி டவுட்? நோ நோ நோ. ஓகே, அவ்வளோதான். அப்போ இந்த arbitrage pricing தியரின்றது இட் இஸ் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் சிஏபிஎம். சிஏபிஎம் மாதிரி சிஏபிஎம்ல வெறும் ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும், ரிஸ்க், மார்க்கெட் ரிஸ்க் ப்ரீமியம் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். பட் இங்கே வந்து இட் வில் கன்சிடர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. என்னென்ன ஃபேக்டர்ஸ்? இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனு, தென் வந்து இன்ஃப்ளேஷன், இன்ட்ரெஸ்ட். ஸோ ஆல் தோஸ் திங்ஸ் இட் வில் கன்சிடர். தட்ஸ் இட். ஒரு குவிக்காக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? நீங்களே போடுறீங்களா? I'll give the example, you have to do. ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு சே 6%. ஃபேக்டர் அண்ட் பீட்டா. ஃபேக்டர் அண்ட் பீட்டா. ஃபேக்டர் அண்ட் என்னது? பீட்டா. இப்போ ஃபேக்டர் வந்து ஃபேக்டர் என்ன கொடுக்கலாம்? இன்ஃப்ளேஷன். ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளேஷன், அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் என்னது? ஃபேக்டர். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபேக்டர்னா இங்கே வந்து ரிட்டர்ன் ஆர் நாட் ரிட்டர்ன், பர்சன்டேஜ், இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் 5%. இன்ஃப்ளேஷன் பர்சன்டேஜ், அதோட பீட்டா 1.2. தென் வாட் இஸ் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்? சே ஃபார் எக்ஸாம்பிள் 1%, அதோட பீட்டா 0.9. தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் 4%, அதோட பீட்டா மைனஸ் 0.8. மைனஸ் என்னது? 0.8. இப்போ வாட் இஸ் த ஏபிடி? ஆர்பிட்ரேஜ் பிரைசிங் தியரி படி வாட் இஸ் த எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன்? What is the expected return as per APT, arbitrage pricing theory? இன்னொன்று ஆட் பண்ணிக்கோங்க மெயினாக, ரிஸ்க் ப்ரீமியம். ரிஸ்க் ப்ரீமியம் இதுதான் இம்பார்ட்டன்ட். ரிஸ்க் ப்ரீமியம், சே ஃபார் எக்ஸாம்பிள் ரிஸ்க் ப்ரீமியம் எவ்வளோ? 3%. பீட்டா 1.1. 13%. ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் அதர்ஸ். அனிருத் 13% சொன்னார். அதர்ஸ் சாட் பாக்ஸில் டக் டக்கு நீங்கள் சொல்லுங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ ஹவு இட் இஸ் பெட்டர் தென் சிஏபிஎம் நான் சொல்கிறேன். குயிக் சாட் பாக்ஸில் ஆன்சர். 13%, அனிருத் 13%. வேற என்ன யாருக்கும் வரலையா என்ன? சரசு, ரோஹிதா, பரத், விஷால். ஆ 13%. 13%. 13.4. ஓகே சரி, 13%. ஓகே 13.4. ஓகே 13. இப்போ இப்போ இதே வந்து சேம், இப்போ இதே எக்ஸாம்பிள் லெட்டோ டேக் த சேம் எக்ஸாம்பிள். எனக்கு வந்து சிபிஎம் கண்டுபிடிங்க பார்ப்போம். யூ டைம் ஸ்டார்ட்ஸ் நோ. சிபிஎம் கண்டுபிடிங்க டக்குன்னு பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக போடுறீங்க சிபிஎம். 9%. 9% ப்ரோ. சரி பார்க்கலாம். சிபிஎம் எவ்வளோ? 9%. டு பி ப்ரிசைஸாக சொல்லணும்னா
கேக்குற கொஸ்டின் புரிஞ்சுதா? அனிருத், விஷால், ஃப்ரெடி, ரோகிதா, சரசு, சிஏபிஎம் ரிட்டர்ன் எவ்வளோன்னு கேட்குறேன். ஹலோ, குட் மார்னிங். கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே, நீங்க ஓகே. அதர்ஸ், சிஏபிஎம் ரிட்டர்ன் எவ்வளோ ஃப்ரம் த கிவன் டேட்டா? ஹவ் வில் யூ ஃபைண்ட் அவுட்? விஷால், ரோஹித், ரோகிதா 9 என்ன யாருமே ஆன்சர் பண்ணல. கேட்ட கொஸ்டின் புரியலையோ? சரசு, ஃப்ரெடி, சிஏபிஎம் ரிட்டர்ன் எவ்வளோன்னு கேட்டேன். கேக்குது ஹரிஷ், என்ன நான் பேசுறது மியூட்ல கொடுத்து தனியா பேசிட்டு இப்பதான் இருக்கோம். கேக்குது. இப்பதான் கேக்குது. சிஏபிஎம் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிப்பீங்க இந்த டேட்டால இருந்து? நீங்க பாருங்க, சிஏபிஎம் ரிட்டர்ன் என்னது? ரிஸ்க் ஃப்ரீ பிளஸ் பீட்டா இன்டூ ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் தானே. இதுதானே வந்து சிஏபிஎம் ஓடது. எஸ். ஆர்எஃப் எவ்வளோ 6% பிளஸ் பீட்டா எவ்வளோ 1.1 கொடுத்துருக்காங்க. தென் ரிஸ்க் ப்ரீமியமே கொடுத்துட்டாங்க. என்னவே கொடுத்துட்டாங்க? ரிஸ்க் ப்ரீமியமே கொடுத்துட்டாங்க. அப்போ மறுபடியும் 3% மைனஸ் 6% போடக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டா 3% தான் எடுத்து. 3%. இந்த என்டையர் டேர்மே கொடுத்துட்டாங்க. இதுதான் ரிஸ்க் ப்ரீமியம். ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப்ன்றது தான் ரிஸ்க் ப்ரீமியம். புரியுதா? எனக்கு வந்து நான் எஃப்டில போட்டாலே 6% கிடைக்குது. தென் இஃப் ஐ இன்வெஸ்ட் இன் மார்க்கெட், வாட் இஸ் த ரிட்டர்ன்? ஹவு மச் ரிஸ்க் ஐம் டேக்கிங்? அந்த ரிஸ்க் தான் ரிஸ்க் ப்ரீமியம். இதான் வந்து இது. அதுக்கு பீட்டா ஹவு மச் இட் வில் கம்? 9.3%. ஓகேவா? இப்போ கம்பேர் பண்ணுங்க. இப்போ இதுக்கு ஆன்சர் எவ்வளோ சொன்னீங்க? ஏபிடி எப்படி எவ்வளோ சொன்னீங்க? 13%. நவ் கம்பேர். அப்போ எக்ஸ்பெக்டட்னு பார்த்தோம் அப்படின்னா, தென் வெறும் மார்க்கெட்டை மட்டும் கன்சிடர் பண்ணி போட்டது இது. இதையும் மற்ற ஃபேக்டர்ஸையும் கன்சிடர் பண்ணி போட்டால் 13% வருது. விச் வில் கிவ் மோர், விச் வில் பி மோர் ரியலிஸ்டிக்னா ஆப்வியஸ்லி திஸ் வில் பி மோர் ரியலிஸ்டிக். சரியா? ஏன்னா யூ கன்சிடர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ. இல்லை ஃபேர் எனஃப்? புரியுது இது வரைக்கும்? ஓகே. ஃப்ரம் திஸ் we are moving to next concept. 4 கான்செப்ட் பார்த்துட்டோம் இது வரைக்கும். அதில் 3வது கான்செப்ட் டம்மி கான்செப்ட், 2வது கான்செப்ட் ஆல்ரெடி படிச்சது. அப்போ ஒர்த்துன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஒர்த்து, ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் பேஸ்ட் ஆன் மார்க்கோவிட்ஸ். அது மாதிரி 4th கான்செப்ட் ஒர்த், ஏபிடி புதுசாக பார்த்துருக்கோம். சரியா? 5th லீவர்டு டேட்டா, சாரி லீவர்டு பீட்டா, அன்லீவர்டு பீட்டா. என்னது பீட்டா? லீவர்டு பீட்டா. ஸோ லீவர்டு பீட்டா, அன்லீவர்டு பீட்டா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லீவர்டு என்னது? லீவர்டு பீட்டானா என்னது? ஃபர்ஸ்ட் லீவர்டு பீட்டா, அன்லீவர்டு பீட்டானா என்னது? எனி ஐடியா? முதல்ல லீவரேஜ்னா என்னது? லீவரேஜ்னா ரிஸ்க் இருக்கிறது, அதாவது டெட் காம்பனன்ட் வந்து கேபிட்டல்ல இருக்கிறது. வெரி குட் வெரி குட் வெரி குட், சூப்பர் ஆன்சர். இப்போ லீவர்டு அண்ட் அன்லீவர்டு. ஸோ இந்த லீவர்டு பீட்டா அன்லீவர்டு பீட்டா என்ன கன்சிடர் பண்ணுவோம்? வாட் வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னா, இந்த லீவர்டு பீட்டா ரிஃப்ளெக்ட்ஸ் கம்பெனியோட ரிஸ்க் இன்க்ளூடிங் டெட். ஸோ டெட்டோட சேர்த்து when beta நீங்க calculate பண்ணும்போது it will consider debt also. It will consider what? Debt in the capital structure. It will consider what? Debt in the capital structure. Whereas unlevered data, sorry, unlevered beta, unlevered beta வந்து only என்ன மட்டும் தான் கன்சிடர் பண்ணும்? only equity. புரியுது? ஈஸி. புரியுதா? ஓகே. அப்போ ஒன் லைனர் if you want to write levered beta அப்படின்னா it reflects actual. எழுதிக்கிறீங்களா? வேணா 2 lines எழுதிக்கணும். it reflects what? It reflects a company's actual risk. கம்பெனியோட ஆக்சுவல் ரிஸ்க். கம்பெனி என்னது?
actual risk including its debt. புரியுது? That's it. Unlevered EBITDA without the debt impact. That is fine. Clear? இது வரைக்கும் ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? அதுக்கு முன்னாடி லீவர்டு பீட்டா பத்தி இது ஃபார்முலா டேர்ம்ல எப்படி எழுதும்? லீவர்டு பீட்டா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் வில் டேக் அன்லீவர்டு பீட்டா அதுல என்ன பண்ணுவோம்? அன்லீவர்டு பீட்டா இன்டூ 1 plus 1 minus tax rate. 1 minus என்னது? Tax rate. Clear? நான் ஒரு எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சொல்றேன். We will follow the example, then we'll understand this formula even more better. Say for example, unlevered beta 0.9. எவ்வளோ? 0.9. Now, debt equity ratio, say 1.5. Tax rate 30%. Now, apply this in formula and answer me. Customer கேட்கலையே. First we have to start with what? Unlevered beta எவ்வளோ? 0.9. சரியா? Into 1 plus 1 minus 0.3 into 1.5. So how much it will come? Calculator. Final answer என்னது? Morning. 1.845 வருது. 1.845. Others? உங்களுக்கு அதே தான் வருதா? Fine. கரெக்ட் தான். 1.845. No. இதெல்லாம் ஓகே. So what does it mean? What does it indicate? பார்த்துடலாமா? இந்த 1.6 1.85 இருக்குல்ல, 1.85 இருக்குல்ல, what does it indicate? Any idea? இந்த ஃபார்முலா எதுக்கு? இதோட what does it indicate? இந்த 1.85 நம்பர் வந்துருச்சு. Let us take 1.85. இந்த டெட்டோட இம்பாக்ட், டெட்டோட ரிஸ்க் சேர்த்து 1.845 இருக்கு. டெட் இல்லாம 0.9 இருக்கு. So what does it mean அப்படின்னா, listen, இப்போ கம்பெனியோட ஈக்விட்டி இருக்குல்ல, கம்பெனிஸ் ஈக்விட்டி இஸ் 1.85 டைம்ஸ் என்னது? 1.85 டைம்ஸ் வந்து என்ன இருக்கு? வாலடைலா இருக்கு. 1.15 டைம் as volatile as what? As volatile as market. எதனால? After considering both business and debt risk. Both என்ன risk? Business and debt risk. Business and debt risk. Business தான் equity. புரியுதா? இந்த 1.85 என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னு புரியுதா? இன்டர்பிரேஷன் கிளியர்? Just copy down. Then we will discuss few more things.
காப்பி பண்ணியாச்சுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் இந்த ஃபார்முலா மட்டும் வில் டிஸ்கஸ் ஈவன் மோர் பெட்டர். ஏன் வந்து இது போட்டிருக்காங்க அப்படின்றது சரியா கண்டுபிடிச்சிட்டு தென் வி வில் மூவ் டு நெக்ஸ்ட். ரெடி? ஓகே. சரி, இதெல்லாம் சரி. சரி, வாட் இஸ் இட் மீன்? இந்த 1.5ன்றது என்னது? 1.5ன்றது டெட் ஈக்விட்டி. 1.5ன்றது என்னது? டெட் ஈக்விட்டி, கரெக்டா? பட் டெட்டுக்கு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்? டாக்ஸ் பெனிஃபிட். அதுக்கான இம்பாக்ட் தான் இந்த இது. ஓகே. அதுக்கான இம்பாக்ட் தான் இந்த இது. ஓகேவா? இது பிரின்சிபல். இந்த ஒன் ஏன் போறோம்னா பிரின்சிபல். ஒன்னுக்கு பெரிய லாஜிக் கிடையாது. லாஜிக் கிடையாது, பிரின்சிபல் தட்ஸ் இட். இந்த 1.5ன்றது 1.5 டைம்ஸ் உங்களுக்கு என்னது? டெட் ஈக்விட்டி ரேஷியோ. டெட் ஈக்விட்டி ரேஷியோ அப்போ டெட் எவ்வளோ இருக்கும்? 1.5 டைம்ஸ் இருக்கு. டெட்டுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ தட் யூ ஆர் கன்சிடரிங். அண்ட் இது வந்து டெட் இல்லாமல் இருக்கிறது, அவ்வளோதான். ஸோ அது இது யூ ஆர் கன்சிடரிங் போத். ஸோ தட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் திஸ். புரியுது? ஓகேவா இது வரைக்கும்? எனி டவுட் இது வரைக்கும் நம்ம படிச்ச கான்செப்ட்ஸ்ல? ஓகே தானே? ஷால் மூவ் டு நெக்ஸ்ட்? ஓகே ஹரிஷ். ஓகே, வெரி குட். சரி, இது வரைக்கும் என்னென்ன படிச்சோம் டக்குன்னு யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கோத்ரூ பண்ண முடியுமா? ரீகால் பண்ண முடியுமா? எதர் இன் chat பாக்ஸ் ஆர் எல்ஸ் ஒரு 1 மினிட்ல யாராவது சம்மரைஸ் பண்ண முடியுமா? நான் சம்மரைஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே. 1 மினிட் எக்ஸாக்ட்லி. எஸ். ஓகே. ஸோ முதல்ல போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ போர்ட்ஃபோலியோ அப்படின்னா வந்து இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அது டெட்டாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், ஈக்விட்டியாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எப்படி ஆன் வாட் பேசிஸ் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ரிட்டர்ன் அண்ட் ரிஸ்க் பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன்ஸ் ஆப்வியஸாக இன்வெஸ்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். ஸோ தட் டைப் ஆஃப் செக்யூரிட்டி வில் பி செலக்டட். அதே நேரத்தில் வந்து நம்ம ரிஸ்க் அப்படிங்கிறத பார்த்தோம். சிஸ்டமேட்டிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஆப்வியஸ்லி சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஷார்ட்டாக சொல்லணும்னா விச் இஸ் நாட் அண்டர் அவர் கண்ட்ரோல். அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்ங்கிறது வந்து டு சம் எக்ஸ்டென்ட் அவர் கண்ட்ரோல், அண்டர் அவர் கண்ட்ரோல். அது உண்டு. அப்புறமா நம்ம வந்து வெயிட்டட் ஆவரேஜ் எவ்வளோ ரிட்டர்ன் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் தி ப்ரொபோர்ஷன், அசியூமிங் 50% வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த 50% வந்து வெயிட்டாக கன்சிடர் பண்ணிட்டு அதோட ரிட்டர்ன்ஸ்க்கு ஈக்குவேட் பண்ணிட்டு ஓவராலாக நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் வந்து we saw அந்த ரிஸ்க் கால்குலேட் பண்ணுறதுக்கான அந்த கோஎஃபிஷியன்ட், அந்த கோவேரியன்ஸ் கோஎஃபிஷியன்ட் அதை வச்சு நம்ம வந்து ரிஸ்க் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இது பண்ணோம். நம்ம ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தோம். அடுத்தது கேபிட்டல் அசெட் ப்ரைசிங் மாடல், அந்த மார்க்கெட் ரிஸ்க் பீட்டா, அப்புறம் அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் ப்ரீமியம், அந்த மாடல் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது என்ன அப்படின்னா காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி வித் ரெஸ்பெக்ட் டு மார்க்கெட் மூவ்மெண்ட். அதுதான் வந்து நம்ம இது பார்த்தோம். அதே நேரத்தில் எஃபிஷியன்ட் ஹைப்போதசிஸ் பார்த்தோம். அப்புறம் ஏபிடி பார்த்தோம். அவ்வளவுதான். வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். இப்போ அடுத்து பார்க்க போறது வந்து ஃபிஃப்த் ஜென்சன் ஆல்ஃபா. என்ன ஆல்ஃபா? ஜென்சன் ஆல்ஃபா. சரி, என்ன ஓகேவா? ஜென்சன் ஆல்ஃபா கிடையாது, ஜென்சன்ஸோட ஆல்ஃபா. ஏன் ஜென்சன்ஸோட ஆல்ஃபானா ஜென்சன் தான் ஃபார்முலா கண்டுபிடிச்சதான் நான். ஓகேவா? இது கொஞ்சம் நம்ம ரிவர்ஸ்ல இருந்து போடலாம். ரிவர்ஸ்ல இருந்துன்னா ஃபர்ஸ்ட் இது எங்க யூஸ் பண்ணுவாங்க ப்ராக்டிக்கலா அப்படின்றது. இந்த ஜென்சன் ஆல்ஃபா எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா வேர் தே வில் யூஸ் அப்படின்னா தே வில் யூஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்டு, அங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க? இந்த பர்ஃபார்மன்ஸோட ஃபண்ட், அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் என்னது அப்படின்றது பெட்டரா மெஷர் பண்றதுக்கு, ஃபண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்றத பெட்டரா மென்ஷன் பண்றதுக்கு தே வில் யூஸ் ஜென்சன்ஸோட ஆல்ஃபா. தே வில் யூஸ் வாட்? ஜென்சன்ஸோட ஆல்ஃபா. பர்டிகுலரா எதுக்குன்னா இந்த ஹெட்ஜ் ஃபண்டு, மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதை வந்து how will you compare by adjusting the risk factor.
ஆஃப்டர் அட்ஜஸ்டிங் ரிஸ்க் ஃபேக்டர் how will you assess that? ஸோ அதுதான் ஜென்சன் ஆல்ஃபா வந்து சொல்லும். ஓகே ஓகே இப்போ லெட்ஸ் கோ பேக் டு த ஃபார்முலா. ஜென்சன் ஆல்ஃபா என்ன சொல்ல வராரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வில் சி. ஸோ ஜென்சன் ஆல்ஃபானா என்னன்னு பார்த்தோம். ஜென்சன் ஆல்ஃபா அப்படின்னா இட்ஸ் அ கீ ரிஸ்க் அட்ஜஸ்டட் பர்ஃபார்மன்ஸ் மெஷர் இன் ஃபினான்ஸ். ஒன்லைனர், இதுக்கான ஒன்லைனர் எழுதணும் அப்படின்னா என்ன எழுதுவோம்? இட் இஸ் அ கீ ரிஸ்க் அட்ஜஸ்டட் பர்ஃபார்மன்ஸ். இட் இஸ் வாட் இஸ் அ கீ ரிஸ்க் adjusted performance. Key risk adjusted என்னது performance measure in finance அது விடுங்க. Clear? So இப்போ what it will help? It will help யாருக்கு? ஃபண்ட் மேனேஜருக்கு அவங்களுக்குலாம் வந்து வெதர் நிஜமாலே வந்து ரிஸ்க் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம், மார்க்கெட் ரிஸ்க் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணதுக்கு அப்புறம், ஆஃப்டர் அக்கௌண்டிங் ஃபார் மார்க்கெட் ரிஸ்க் வெதர் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதா இல்லை அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா, அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லை வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றது கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஜென்சனோட ஆல்ஃபா. கிளியர்? தட்ஸ் இட். இப்போ லெட்ஸ் டீப் டைவ் இன்டு ஃபார்முலா. ஓகேவா? ஸோ ஃபார்முலா ஜென்சனோட ஆல்ஃபாக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஆக்சுவல் ரிட்டர்ன். என்ன ரிட்டர்ன்? ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ. ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ வந்து என்னது? சே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் இண்டிகேட் இன் ஆர். இது வந்து ஆக்சுவல் ரிட்டர்ன். இது வந்து என்னது? ரிட்டர்ன் ஆக்சுவல் ரிட்டர்ன். நான் பெட்டர் ஏஆர்னு எழுதிட்டுமா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு? ஆக்சுவல் ரிட்டர்ன்ல இருந்து மைனஸ் சிஏபிஎம். மைனஸ் என்ன? மைனஸ் சிஏபிஎம். புரியுது? ஸோ அதான் வந்து ஆல்ஃபா. அதான் வந்து என்னது? ஆல்ஃபா. ஆக்சுவல் ரிட்டர்ன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ ஃபண்ட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். தென் வாட் இஸ் த இதுலேருந்து என்ன பிடிப்போம்? எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் கண்டுபிடிக்கும். கரெக்டு தானே? ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஆல்ஃபான்றது ஆக்சுவல் ரிட்டர்னுக்கும் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்னுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஆக்சுவல் ரிட்டர்ன் 13%, எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் வந்து 12%. தென் வாட் டஸ் இட் மீன்? It has outperformed. It has outperformed. புரியுதா? You are expecting 12%, but actually you got 13%. இதே வைஸ் வர்சாவா இருந்துச்சுன்னா 12%, இது 13% இருந்துச்சுன்னா தென் அண்டர் பெர்ஃபார்ம். அவ்வளோதான். கிளியர்? இப்போ ஜென்சன் ஆல்ஃபான்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன். ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன். ஓகேவா? ஸோ சிஏபிஎம்ல நம்ம என்னென்னலாம் கன்சிடர் பண்ணுறோம்? வாட் ஆர் திங்ஸ் we are considering in CAPM? We are considering risk also. அதுவும் இந்த பீட்டா ஃபேக்டரே வருது. ஸோ ஆப்வியஸ்லி இது என்ன தான் வரும்? ஒன்று பாசிட்டிவ்ல வரும், இல்லை நெகட்டிவ்ல வரும், இல்லை ஜீரோன்னு வரும். ஸோ பாசிட்டிவ்ல வந்ததுன்னா என்னது? போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வந்து ஆடட் வேல்யூ. போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஆடட் வேல்யூ. எப்படி ஆடட் வேல்யூ? கேன் யூ எக்ஸ்பிளைன் திஸ்? பாசிட்டிவ் ஆல்ஃபா வந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். வாட் டஸ் இட் மீன்? அவர் வந்து he has made a perfect analysis of what assets to invest in. சும்மா ரேண்டமா எல்லா இடத்துலயும் போடாம அவர் நல்ல ஒரு ஈல்டு இருக்கிற அந்த ஒரு செக்யூரிட்டிஸ்ல வந்து he has invested. வெரி குட். ஓகே, ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன். ஓகே, தட் இஸ் கரெக்டு தான். தட் இஸ் அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட், அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர் வந்து எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா இருக்காரு அப்படின்னா இன்வெஸ்டரோட எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் இஸ் எக்ஸீடிங். இஸ் எக்ஸீடிங் வாட்? இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன். 12% தான் இன்வெஸ்டர் எக்ஸ்பெக்டேஷன், பட் ஹீ இஸ் கிவிங் 13%. ஹவு? by meticulously investing in different securities. ஸோ அதுதான் இந்த ஜென்சன் ஆல்ஃபா சொல்லுது. இந்த ஜென்சன் ஆல்ஃபாவோட அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான். சரி, ஃபார்முலா வந்து இட் வில் யூ லேர்ன் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட். ஆக்சுவல் ரிட்டர்ன் மைனஸ் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் போட்டால் வரப்போகுது, அதெல்லாம் கஷ்டம் இருக்குது. பட் வாட் டஸ் இட் மீன்? எதுக்காக ஜென்சன் ஆல்ஃபா என்ன சொல்ல வருது? என்ன சொல்ல வருது? கிளியர்? நெகட்டிவ் இதுன்னா மேனேஜர் வந்து அண்டர் பர்ஃபார்ம், எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத மேனேஜர் வந்து
என்னோட இன்ஸ்டிங்க்ட் சொல்லுது, என்னோட கெஸ் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு இஃப் ஹி இன்வெஸ்டட் இன் சம்வேர் தென் ஜாலி தான். புரியுதா? இஃப் சப்போஸ் ஜீரோ இருந்தது அப்படின்னா ஜீரோலாம் வர வாய்ப்பு கிடையாது, வாய்ப்பே இல்லை. தியரட்டிக்கல்ல வேணா, ரியல் லைஃப்ல வாய்ப்பே இல்லை. அது எப்படி ரிஸ்க்கும் ரிட்டர்னையும் இதையும் மேட்ச் பண்ண முடியும்? காண்ட்ல ரவுண்ட் ஆஃப் பண்ணா வேணா பண்ணலாம், பட் இன் ரியாலிட்டி இட் வில் நாட் ஹேப்பன். ஃபேர் எனஃப், காட் ஐடியா? ஓகே. சரி, இப்போ ஜென்சன் ஆல்ஃபா ஒரு கொஸ்டின் கொடுக்கலான்னு இருந்தேன், பட் அது ஒண்ணுமே கிடையாது. கொஸ்டின் ஈஸி தான். குயிக்காக போட்டுறீங்களா டக்குன்னு? ஆ ஒரு 1 மினிட் கூட, அது டைம் 1 மினிட் கூட அதிகம் அதுக்கு. போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன் ஒரு, தென் ரிஸ்க் ஃப்ரீ ரேட்டு சேவ் 6%. மார்க்கெட் ரிட்டர்ன் வந்து 12%. பீட்டா 1.2. Your time starts now. What is the Jensen alpha? பாயிண்ட் 8 வருது. பார்க்கலாம். எனக்கு எல்லாருமே சாட் பாக்ஸ் ஆன்சர் பண்ணணும். விஷால், ஃப்ரெடி, everyone should answer. என்னாச்சு சாட் பாக்ஸ்ல யாருமே ஆன்சர் பண்ணல? குட் மார்னிங் எல்லாருக்கும், குட் மார்னிங். அப்படியே வீடியோ ஆன் பண்ணிக்கணும் எல்லாருக்கும், எல்லாருமே. விஷால், ரோஹிதா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட்? சரி, ஓகே. 0.8 யூசிங் பிசி மாண்டல். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஓகே, ஆன்சர் ஏன் யாருமே சொல்லல? வாழ்த்துக்கள். சரி, போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்றது தான் என்னது ஆக்சுவல் ரிட்டர்ன். டூயிங் இட்டா? சரி, ஓகே, டூயிங் இட்டா, டூ இட். போட்டாச்சா எல்லாரும்? ஏன் இவ்வளோ டைம் எடுக்குது? ஜீரோ பாயிண்ட் எயிட் தான் வெரி ஹரிஷ். குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். நான் இது வந்து irrelevant, ஜஸ்ட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்தேன். ஒன்று நீங்கள் இதை கன்சிடர் பண்ணாலும் ஓகே, இல்லை இது கன்சிடர் பண்ணாலும் ஓகே. ப்ரோ ஈக்விட்டி ரிஸ்க் பிரீமியமும் மார்க்கெட் ரிஸ்க் பிரீமியமும் ஒண்ணா? ஆமா, ஏன்? இல்ல கேட்டேன். obviously. எஸ். ஓகே. இப்போ
ஓகே தானே, இது இருக்கும், ஒன்றும் கஷ்டம் இல்லையே இது. ஃபர்ஸ்ட் இது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. இப்ப இல்ல அடுத்தது. ம் இப்போ அடுத்தது வில் லேர்ன் வில் லேர்ன் டைம் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. சரி, ஓகே. எஸ்எம்எல், சிஎம்எல், அட்லீஸ்ட் கான்செப்ட் ஆச்சு வில் லேர்ன். எஸ்எம்எல் அண்ட் சிஎம்எல். எஸ்எம்எல் என்னது? செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். இந்த மார்க்கெட் லைன் செக்யூரிட்டி மார்க்கெட் லைன். இது கேபிட்டல் மார்க்கெட் லைன். ஓகேவா? செக்யூரிட்டி மார்க்கெட் லைன், கேபிட்டல் மார்க்கெட் லைன். Now, what does it mean? What does it mean? So, listen this very carefully. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான் எதுக்கும் எதுக்கும், எஸ்எம்எல்க்கும் சிஎம்எல்க்கும் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். SML, it will consider systematic risk. It will consider what? It will consider systematic risk. Systematic risk is denoted by what? Systematic risk is denoted by beta. Macroeconomic factors. It's fine, that is fine. அது denote பண்ற term beta. Agree with me? அப்போ சிஸ்டமேட்டிக் பீட்டா வந்து சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு தான் நம்ம பீட்டா கண்டுபிடிப்போம். அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்லாம் பீட்டா கிடையாது. ஐ ஹோப் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். ஓகேவா? அப்போ எஸ்எம்எல் என்னது? ஃபர்ஸ்ட் கிளாஸோட இது வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இது எல்லாம் இதுதான் இது அங்கங்க அப்படி எப்படி எப்படி மேப் பண்ணி வச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வி ஆர் யூட்டிலைசிங் தட். சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் எஸ்எம்எல் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், இட் வில் கன்சிடர் வாட்? இட் வில் கன்சிடர் பீட்டா. ஒன் லைனர்ல சொல்லணும்னா இட் வில் கன்சிடர் பீட்டா. இஃப் யூ ட்ரில் டவுன், பீட்டா எப்பதான் வரும்? ஒன்லி சிஸ்டமேட்டிக் சரியா? ஓகே. அப்போ ஆப்வியஸ்லி கேபிட்டல் மார்க்கெட் லைன் எதை கன்சிடர் பண்ணும்? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். அன்சிஸ்டமேட்டிக் ரிங். இது வந்து ரெண்டுமே. இது வந்து என்னது? ரெண்டுமே. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கும் கன்சிடர் பண்ணும், அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கும் கன்சிடர் பண்ணும். சரியா? It will consider what? It will consider both systematic risk and unsystematic risk. Both systematic and unsystematic. அது எப்படி, எங்க, அதெல்லாம் we will discuss. First understand the concept. Simple ஒரு graphical representation. It will make what? SML ஒரு graphical representation. அதுல என்ன சொல்லணும்னா, what is the relationship between systematic riskக்கும் expected இருக்கும், அவ்வளவுதான். It will show the relationship between expected returnக்கும் systematic riskக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை it will show, அவ்வளவுதான். எது? இந்த SMLன்றது. எது? இந்த systematic market lineன்றது it will explain. Clear? கிராஃப்லாம் வரைய சொல்ல மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ண சொல்லுவோம். ஸோ அந்த ஈக்குவேஷன் we will learn. இதே கேபிட்டல் மார்க்கெட் லைன்னா it will show the relationship between assuming both the assets may risky and a risk-free asset. Then what is the அதுக்கான ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதான். We'll write the formula, then we will understand the logic even more better. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபார்முலா வரைக்கும் எழுதிட்டு we will conclude today. Further parts சார்ஜ் போடல. ஃபர்ஸ்ட் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு அதே தான். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கு ஃபார்முலா வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சிஸ்டமேட்டிக் ரிஸ்கோட ஃபார்முலால எந்த டிஃபரன்ஸ்லாம் இருக்காது. சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்னா எது? வாட் வி வில் கன்சிடர்? பீட்டா வில் கன்சிடர். ஸோ அதுக்கு ஆப்வியஸ்லி இங்கே எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் வந்து என்னது? எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் ஈக்குவல் டு சிஏபிஎம் தான். ஆர்எஃப் பிளஸ் பீட்டா இன்டூ ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் தான். ஒன்லி திங் வி வில் ரைட் இன் லீனியர் ஈக்குவேஷன். என்ன ஈக்குவேஷன்? லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இந்த லீனியர் ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும்ல? ஆல் த லீனியர் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? y ஈக்குவல் டு a பிளஸ் bx.
அந்த இது இல்லையா, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது வருமே. நம்ம லீனியர் ஈக்குவேஷன் படிச்சிருப்போம்ல சின்ன ஆ வயசுல. So, அதுக்கு ஆ லீனியர் ஈக்குவேஷனுக்கு என்ன ஃபார்மெட்ல இருக்கும்? கிராஃபிக்கல்ல ரெப்ரசன்ட் பண்ணா ஆமா. y equal to a ம். plus bx. இது a, இது b, இது x. அவ்வளவுதான். ஓகேவா? அந்த ஓகே. ஃபார்மெட்ல இருக்கு, அவ்வளவுதான். சரியா? இது வந்து என்னது? இது வந்து எக்ஸ்பெக்டட். நார்மல் வந்து என்ன ஃபார்முலா? நார்மலான சிஏபிஎம் ஃபார்முலா தான் இந்த எஸ்எம்எல் லைன். ஒன்லி திங் we have to represent in graph. ஓகேவா? தென் சிஎம்எல் கேபிட்டல் மார்க்கெட்ல என்னது? இதுவும் அதே தான் கிட்டத்தட்ட. இதுவும் லிட்டரலி டு சேம், லிட்டரலி டு சேம். பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இதுவும் ஆர்எஃப் பிளஸ் ஆர்எம் மைனஸ் ஆர்எஃப் இது வரைக்கும் சேம் தான். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா ஹியர் ரேதர் தென் பீட்டா வில் கன்சிடர் திஸ் ப்ரப்போர்ஷன். என்ன ப்ரப்போர்ஷன்? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் டோட்டல் ரிஸ்க் டிவைட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போர்ட்ஃபோலியோ. போர்ட்ஃபோலியோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ, மார்க்கெட்டோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோ, இது ரெண்டுத்துக்குமான இருக்கிற இது. ஏன்னா இங்க வாட் வி ஆர் கன்சிடரிங், இதுல வந்து வி ஆர் கன்சிடரிங் ஒன்லி சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இதுல எஸ்எம்எல்ல வி வில் கன்சிடர் ஒன்லி சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். பட் கேபிட்டல் மார்க்கெட் லைன்ல வி வில் கன்சிடர் வாட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஆஸ் வெல் அஸ் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? போர்ட்ஃபோலியோட ரிஸ்க், மார்க்கெட்டோட ரிஸ்க். போர்ட்ஃபோலியோல என்னவோ இருக்கும், சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கும் இருக்கும் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்கும் இருக்கும். கிளியர் தானே? ம். கஷ்டம் இல்லையே? ஓகே, தட்ஸ் ஓகே. இட். ஸோ வாட் வி வில் டூ, we'll stop here. ஓகேவா? we'll stop here. நாளைக்கு எதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு இந்த கான்செப்டை மட்டும் வில் கம்ப்ளீட். ஆரம்பிச்ச கான்செப்டை கிராஃபிக்கல் ஃபார்மேட்ல மட்டும் வில் கம்ப்ளீட். அது எப்படின்றது கம்ப்ளீட் ஓகே. பண்ணிட்டு நாலுலேருந்து கொஞ்சம் சம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். பிகாஸ் இந்த தியரிலாம் தே வில் நாட் ஆஸ்க். பட் அன்லெஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த தியரி, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரச்சனை வரும். அதனால வி செட் த ப்ராப்பர் பேஸ் ஃபார் போர்ட்ஃபோலியோ. இன்னும் நம்ம ஸ்டார்ட் பண்ணல, ஜஸ்ட் வி ஹவ் கிரியேட்டட் அ ப்ராப்பர் பேஸ் ஃபார் போர்ட்ஃபோலியோ. இன்னும் நிறைய இருக்கு, பட் தட் வி வில் கவர் அலாங் வித் த சம்ஸ். Okay, with this understanding, we can start our class tomorrow, portfolio. Okay. ஓகே. ஓகே. நாளைக்குமே டைமிங், நாளைக்கு ஒரு நாள் மட்டும், இன்னைக்கு நாளைக்கு மட்டும் டைமிங் வந்து 7 வரைக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் தான். ஓகேவா? ஓகே. ஓகே. I'll communicate it properly in the group. ஸோ இப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணணும், நீங்க மீட்டிங் முடிச்சுட்டு போகணுமா? இல்லை சார், அப்படியே எல்லாரும் மீட்டிங்ல இருங்க. உங்களுக்கான டெஸ்ட் கொஸ்டின் இது. அப்படியே குரூப்ல இருங்க, யாரும் குரூப்ல வந்து போகாதீங்க. குரூப்ல டெஸ்ட் கொஸ்டின் ஐ எம் சென்டிங். வந்துருச்சா குரூப்ல? your time starts now. 6:59 now. 7:15 குள்ள you have to do. இதோட சொல்யூஷன் வந்து either tomorrow we will discuss, அப்படி இல்லைன்னா நான் அனுப்புறேன். you may fumble. ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் வேணா கொடுக்கட்டுமா? ஒரே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஜஸ்ட் அது எந்த இடத்துல அப்ளை பண்ணணுன்றது யூ ஹாவ் டு திங்க். தட் ஐ வில் நாட் எக்ஸ்பிளைன் நவ் பிகாஸ் டெஸ்ட். ஒன்னே ஒன்று என்னன்னா, இயர் 1 இயர் 2 இயர் 3க்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வால்யூம் 20,000 30,000 30,000 இருக்கா? அப்போ அதுக்கு வெயிட்டை கன்சிடர் பண்ணுங்க. 1 1.5 1.5. அவ்வளோதான் ஹிண்ட். இது நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுமோ அப்ளை பண்ணிக்கணும். சரியா? ஓகே, யுவர் டைப் ஸ்டார்ட்ஸ் நவ். கேரி ஆன். டெஸ்ட் முடிச்சுட்டு 7:15க்கு வில் வைண்ட் அப். விஷால், நீங்கள் ஆல்ரெடி இது படிச்சிருக்கீங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா யூ வாட்ச் த பெண்டிங் லெக்சர்ஸ், தட் வில் ஹெல்ப். ஓகே.
நான் இந்த மீட்டிங் மட்டும் என் பண்றேன், ஏன்னா அப்பதான் என்னால ரெக்கார்டிங் செஷனை வந்து அப்டேட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க டெஸ்ட் எழுதிட்டு எனக்கு ஆன்சர் அனுப்புங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. ம். ஹாவ் அ கிரேட் டே. ஓகே.